பின்பற்றி நம்முடைய ஆண்டவரை நாம் இணைந்து ஆராதிப்போம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஆகவே இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவர் எவ்வளவேலும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கடவுளை நாம் இணைந்து போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையிலே அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாக ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் செபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். இசையாருடைய கிருபைக்கு நாம் பாத்திரவானாய் காணப்பட நம்மை நாமே தாழ்த்தி செபநிலையை நாம் கொண்டவர்களாக மாறுவோம். ஆண்டவர் கிருபையாய் கொடுக்கப்பட்ட இந்த வாழ்வு, மீட்டெடுக்கப்பட்ட வாழ்வு, மீண்டும் நம்முடைய மீட்பர் வர இருக்கின்றார். வர இருக்கின்ற மீட்பர் சந்திக்கும்படியாக நம்மை ஆயத்தப்படும் காலங்களுக்கு நம்மை கிருபையாய் வைத்திருக்கிறார். நம்மை நாமே சோதித்து அறிந்து எனக்குள்ளாக, என் சிந்தனைக்குள்ளாக, என்னுடைய வார்த்தைகளுக்குள்ளாக, என்னுடைய செயல்களுக்குள்ளாக அசுத்தங்கள், அருவருப்புகள் இருக்குமானால் அதை சீர்படுத்திக் கொள்ள, சரிப்படுத்திக் கொள்ள, மீண்டும் என்னை புதுப்பித்துக் கொள்ள ஆண்டவர் கிருபையாய் கொடுத்திருக்கிற இந்த வாழ்வு, இந்த வாய்ப்பு, ஆகவே நாம் நழுவிடாதபடி ஆண்டவரே உம்முடைய துணையோடு இந்த மீட்டெடுப்பின் வாழ்வை நான் தக்க வைத்துக் கொள்ள, அந்த வாழ்விலே நிறைவு வரையிலுமாய் நிலைத்திருக்க நான் வாஞ்சிக்கிறேன் சுவாமி. என்னுடைய கரங்களுக்குள்ளாக உங்களுடைய பலிபீடத்திலே என்னை பலியாக வைக்கிறேன். என்னை நான் ஜீவபலியாக அர்ப்பணிக்கிற பொழுது நொறுங்குண்ட இதயத்தோடு அவரை நோக்கி பார்க்கிற பொழுது அவர் கிருபையால் நமக்கு இறங்குகிற ஆண்டவர். அவருடைய அந்த மீட்பின் வாழ்வை மீண்டும் சாட்சியாய் அவருக்கு மகிமையாய் வாழ நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவர்.
அந்த ஆவலோடு நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ஸ்தலத்திலே அவர் என்னை காண்கின்றவர், என் விண்ணப்பத்தை கேட்கின்றவர், எனக்கு கிருபையாய் இறங்கி அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள என்னை ஆசீர்வதிக்கின்றவர். விசுவாசத்தோடு தங்களை அர்ப்பணித்து அவரை நோக்கி பார்த்து தங்களை தாழ்த்தின ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபையாய் இறங்கி அந்த மீட்பின் வாழ்வை அவருடைய வருகையின் வாழ்வை அறிந்து விசுவாசித்தவர்கள் அதற்காக நான் தொடர்ந்து ஆயத்தப்பட்டு உமக்கு முன்பதாக நான் தகுதியுள்ளவராய் என்னை மாற்று என்று தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபையாய் இறங்கி அவருடைய மன்னிப்பின் வார்த்தைகளின் வழியாக நமக்கு அந்த மேன்மையான மகிமையான வாழ்வை கொடுக்கின்றார் என்ற விசுவாசத்தோடு நாம் இணைந்து மகிழ்ந்து பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டார்கள். வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தை தமது பரிசுத்தாவின் கிருபையை தேற்றுதலை நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆண்டவரை துதியுங்கள். தொடர்ந்து நாளுக்குரிய திருமறை பாடல்களை படிக்க கேட்போம். முதலாம் பாடமாக மல்கியா தீர்க்கரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 1 துவங்கி 6ஆம் வசனம் முடிய படிக்கிறேன். வாசிக்க வேண்டிய முதலாவது பாடம் மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 6 முடிய. மல்கியா 4ஆம் அதிகாரம். இதோ சூளையை போல எரிகிற ஒரு நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்ய யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேலையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்கிறீர்கள். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளமும் கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஓரபிலே இஸ்ரவேல் எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாய பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எளிய அச்சுறுத்தலை செய்து அனுப்புகிறேன்.
நான் வந்து பூமியில் சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவார். பாடம் முதலாம் பாடம் வாசிப்போம். தொடர்ந்து நிருப பாடத்தை படித்து கேட்போம். 2 தெசலோனிக்கர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 துவங்கி 12ஆம் வசனம். இந்நாளுக்குரிய 2ஆம் நிருபப்பாடல் தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை. அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையில் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதை குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமயமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சென்றப்படாமல் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேருக்கு கேட்டின் மகனாகிய ஆகும் மனுஷன் வெளிப்பட்டாலுடைய அந்த நாள் வராது. அவன் எதிர்கொள்கிறவனாயும் தேவனிடப்படுவதோ ஆராதிக்கப்படுவதோ அவர்கள் எல்லாவற்றுக்குள்ளும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். நான் உங்களிடத்தில் இருந்தபோது இவளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது என்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின் பற்றி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் மெய்யான அற்புதங்களோடும் கட்டி போடுகிறவர்களுக்குள்ளே அநீதியினாலே உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதால் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிறவரை யாவரும் ஆத்மைக்குள்ளாக கொண்டுபடித்து அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். பாடம் முடிந்தது. நற்செய்தி பாடம் படிக்கப்பட சில நாம் யாவரும் இருப்போம். மத்திய நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரம் வசனம் 1 துவங்கி 13ஆம் வசனம். வாசிக்க வேண்டிய சுவிசேஷம் எழுதப்பட்டது. மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள். மத்தேயு 25 1 முதல் 13 வசனங்கள். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்களை தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு
மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பாய் இருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோட கூட அந்த பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரமயக்கம் தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாம் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயை எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரேத்திரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இல்லாதபடி நீங்கள் விற்கிறவர்களுக்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவருடைய கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு அந்த கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். வாசிக்க வேண்டிய வேத வாக்கு வாசித்தார். திருச்சபை மூத்தர்களின் வழியாக சிறப்பான நிகழ்வுகளை நாம் வகுப்பார். क्या भरो
எஸ் சார். சார் சொல்லுங்க, என்ன விஷயம்? பண்டிகை வந்து துணிமணி எல்லாம் எடுக்கணும், பணம் வாங்கினதுக்கு. சீக்கிரம் கேட்டு வாங்க. சாப்பாடெல்லாம் கொடுக்க முடியாது. வயசானவர்னாக்கா நாங்கள் நேரத்துக்கு வந்து நாங்கள் சாப்பாடு செஞ்சு போட முடியாது. கேட்டு விடுங்க, அவர் வெளியே அனுப்புங்க. மனைவியில் இருந்தாலும் பிரச்சனை. ஆமாம், திரும்ப நான் கேட்டுக்கிறேன். கேட்டு வாங்க. அவர் இருக்கிறதுனால ரொம்ப தொல்லாது. தயவு செய்து வெளியே அனுப்புங்க. பாவம் எங்கன்னா உங்க சொந்தக்கார வீட்டுக்கு போங்க. சொல்லாதுமா, வயசான காலத்தில் விட்டா நமக்கு தான் நம்ம கேவலம். அது எதுக்கு தெரியாது. அது நேரத்துக்கு உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடுறதுக்கு நான் என்ன அடிமையா? சொல்லாதுமா, பெற்றோரை கவனிப்பான்னு சொல்லிக்கிறாருமா. ரொம்ப கஷ்டப்பட்டு வர வேண்டியதா இருக்கப்பா. என்ன சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? சண்டை போடுறீங்களா? ஏன் சண்டை போடுறீங்க? நீங்க சண்டை போடாதீங்க. ஐயோ, நீங்க சண்டை போடுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கப்பா. சரி, ஏன் சண்டை போடுறீங்க? கிறிஸ்மஸ் வர போகுது. நீங்க கையில காசு இல்லைன்னு சண்டை போடுறீங்க. இல்லை, நான் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருக்கேப்பா. எடுத்துட்டு வரேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். இது கொஞ்சம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு பணத்தை முக்கியம். என்ன பண்ணுறது? நான் இப்போ நம்ம பார்த்தா இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க. வயசானவர் அவரை நான் பார்க்கட்டா, நம்ம சமாதானப்பட்டா. என்னால் ஒன்றுமே பண்ண முடியலையே. என்ன பண்ணுறது? ஆண்டவரை நீ தான் உதவி செய்யணும்ப்பா. ரொம்ப கஷ்டமா இருக்கப்பா. பார்த்துக்கிறப்பா. நீ ஒன்றும் பண்ணாதீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா. முடியாத கஷ்டமா இருக்குது. வச்சுக்கப்பா. நான் இறந்து போயிட்டேன்னா என்னோட கல்லறைக்காக சேர்த்து வச்சுருந்தேன்ப்பா. உனக்கு தான் கையில் காசு சேர மாட்டேங்குது. அதுக்காக அந்த காசை தூக்கி ரொம்ப சேர்த்து வச்சுருந்த போனப்பா. அதை யூஸ் பண்ணிக்கிங்கப்பா. கிறிஸ்மஸை நல்லா கொண்டாடுங்க. சொல்லுங்க. பணம் மட்டும் வேணுன்றீங்க, அப்பாவை கவனிக்க மாட்டேங்கிறீங்க சார். அப்பா நீங்க கவனிச்சுங்க, பணம் தான் முக்கியம். அந்த பணத்தை கொடுத்துட்டேன். தப்பித்தவரை நான் முன்னால் இறந்து போயிட்டேன்னா என்னோட கல்லறைக்காக வச்சுருந்த பணம் பாரு. வீட்டை விட்டு வெளியே போங்க. ஐயோ போவாரு. எங்கன்னா போகணும். சரி, சொந்த பந்தம் இல்லையா உங்களுக்கு? அண்ணன் தம்பி யாரும் இல்லையா? நான் போங்க, வெளியே போங்க.
சத்தம் போடாமல் இருக்கப்பா, சத்தம் சண்டப்படாதீங்க. அப்பா. நான் இறந்து போயிட்டேன்னா எனக்கு கல்ற கட்டுறதுக்காக வச்சிருந்த பணத்தை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இந்த பணத்தை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு நான் தவறி இறந்துட்டேன்னா எனக்கு கல்லறைக்கு மேலே ஒரு மண்ணில் ஒரு கல்லறை கட்டி அதில் ஒரு சிலியை வெட்டி என் பேர் எழுதி வச்சிருக்கப்பா. அப்பா. அதுவே போதும். இது மாதிரி சொல்லாதீங்கப்பா. அப்பா. அப்பா. சரிப்பா, நான் வரேன். இல்லைப்பா. அப்பா. அப்பா. கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாமாப்பா? எங்கப்பா கூட்டிட்டு போக போற? எங்க கூட்டிட்டு போக போற? எங்க கூட்டிட்டு போக போற? அப்பா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாமாப்பா? சரிப்பா, வரேன் வரேன் வரேன். ஓகே சார். ஐயா, எங்கள் அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. கொஞ்சம் உங்கள் இடத்துல கொஞ்சம் இடம் கொடுத்தாக்கா. அவருக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு. நானே எங்கள் ஒய்ஃப் வந்து வேலைக்கு போகிறோம். வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை. இருக்கிறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் வசதிக்காம, அதனால நீ கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதுக்கான பீஸ் கட்டிடுறோம். பணம் உதவி அவருக்காக உதவி செய்யணும். என்ன பண்ணுறது, அவருக்கு உடம்பு சரியில்லை. இல்லை இல்லை, அப்படியே இல்லை, அப்படியே இல்லை. சரி, கொஞ்சம் சூழ்நிலை நல்லா இருக்குது ஐயா. கொஞ்சம் பார்த்து சேர்த்துதுங்க. இந்த இடத்துல எல்லாருக்கும் வயசானவங்களுக்கு ரொம்ப உதவி செய்யணும்னு கேள்விப்பட்டேன். பிள்ளைங்களால் ஒதுக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி இருந்தால் காயத்தை நீங்கள் கவனிக்க முடியாத கொண்டு வந்து விடணும். இங்கே நான் நீங்கள் யோசனை பண்ணணும். முதல்ல போயிட்டு உங்கள் மனைவியில் ஏதாவது உங்கள் வீட்டில் பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு சொல்லணும். இல்லை அவர் உங்கள் நீங்கள் ஸ்ரீவேலா இருக்கும்போது உங்களை பிரிஞ்சு இருந்தார். அவர் இல்லைங்க ஐயா, நல்லா தான் படிக்க வைக்கீங்க. இல்லை உங்களுக்கு தேவையான வசதி பண்ணி கொடுக்கீங்க. அவர் நல்லா இருக்கும்போது உங்கள் மனைவியால் அவங்களுக்கு தேவையான உதவி செய்யுங்க. அவங்களுக்கு தேவையான பொருள் வாங்கி வந்து தருவியா, பால் வாங்கி கொண்டு தருவியா, உங்கள் பிள்ளைகளை கவனிச்சுக்கிட்டியா. இந்த நன்மையெல்லாம் தயவு செய்து அவருக்கு நன்மையெல்லாம் மறந்துட்டீங்களா நீங்கள்? சரி, வீட்டில் போய் உங்கள் மனைவி சொல்லுங்க, எடுத்து சொல்லுங்க. நம்ம கிறிஸ்தவங்க இந்த மாதிரி தவறெல்லாம் பண்ணக்கூடாது. வேசா பரவாயில்ல நடக்கணும். சரி. அப்பாவை நம்ம வெளியில் அனுப்பக்கூடாது. சரி. உங்களுக்கு புதுமதி சொல்லிட்டு சரி நீங்கள் வாங்க, நாங்கள் அவர் கவனிச்சுக்கிறோம். சரி. போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பெயர் உங்கள் அப்பாவுடைய பெயர், உங்கள் விலாசம், உங்கள் மொபைல் நம்பர் நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம். சரி, போயிட்டு வாங்க. நான் ஏதாவது உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். சரிங்க ஐயா. வச்சுங்களா? சரி. ஐயா, உங்கள் பேர் எட்வர்டுங்களா? முன்னாடி நம்ம சந்திச்சுட்டு நீங்கள் வந்துட்டீங்களா? ஆமாம், வந்திருக்கேன். நீங்கள் ஒரு அனாதை குழந்தை யோவான்ற ஒரு அனாதை குழந்தை எடுத்துட்டு பார்த்தீங்களா? ஆமாய்யா, ஒரு பையனும் ஒன்று எடுத்துட்டு போனேன். அந்த பையன் அந்த தான் பையன் தான் நீங்கள் அனாதை பையனை எடுத்துட்டு போனீங்க. இப்போ அந்த பையன் உங்களை அனாதை ஆக்கிடுறான். பரவாயில்லப்பா, என்ன இருந்தாலும் பையன் கஷ்டப்படக்கூடாது இல்லையா? அதுக்காக நான் எந்த கஷ்டத்தில் நான் தான் இருக்கிறேன். என் பையனை சந்தோஷமா இருக்கட்டும்பா. சரிங்க, நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க. நாங்கள் இருக்கோம். நாங்கள் உங்களை நல்லா கவனிச்சுக்கிறோம். இங்கே எல்லா வசதியும் இருக்கு.
ஆச்சுங்களா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. எனக்கு கொஞ்சம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. சரிங்க, எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு. நான் ஒரு வாரம் கழிச்சு வரேன். எங்க அசிஸ்டன்ட் இருக்காரு, உங்களை பார்த்துக்கு வரேன். சரி சரிங்களா? ரொம்ப நல்லதுப்பா. நான் பார்த்துக்கிறேன். நான் யாருக்கும் கஷ்டம் கொடுக்க மாட்டேன். நல்லா சந்தோஷமா இருப்பேன். நல்லா போயிருக்கப்பா. ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க இருக்கிறது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு எனக்கு. நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். ஆமா, எனக்கு கொஞ்சம் சுரமெல்லாம் இருக்கு. பையனை பார்க்கணும் போல இருக்கு. எஸ்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறா. எப்ப பார்த்தாலும் யோவான் கூட பரவாயில்லப்பா. கொடுங்க. ஒரு நான் கஷ்டப்படாம இருந்தாலும் கிறிஸ்துமஸுக்கு ஊருக்கு போயிட்டு வரலாம். சரி. ஹலோ ஹலோ ஹலோ, யோவான் பேசுறது. யார் பேசுறது? இங்க இந்த முதியோர் இல்லத்துல இருந்து பேசுறேன், வார்டனு. ஐயா ஐயா, சொல்லுங்க. சொல்றோம். ஒன்றும் இல்லைங்க, இங்க உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கு. என்னாச்சு எங்க அப்பாவுக்கு? கொஞ்சம் ஜுரம்லாம் இருக்கு. அவன் உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு. நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு சீக்கிரம் வரீங்களா? ஐயா சீக்கிரம் வரங்க. இப்ப வரேங்க. உடனே வாங்க. சார், அப்பா ரொம்ப சீரியஸா இருக்காரா? ஏன் இவ்வளவு மனசு மாட்டிக்கிறேன்? சரிங்க சார், வாங்க போலாம். அப்பா கிட்ட பேசணும். அப்பா என்னப்பா என்னாச்சு? ஒன்றும் இல்லப்பா, ரொம்ப நல்லா இருக்கிறேன். எனக்கு ஒரு தொந்தரவும் இல்லையாப்பா. நல்லா இருக்கிறேன். அப்பா தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க. ஏப்பா நல்லா தான் இருக்கிறேன். நான் கொஞ்சம் நாட்டில் சந்தோஷமா இருந்துச்சு. வயசாயிடுச்சு இல்லை, அதனால அப்படிதான் இருக்கவும் பரவாயில்ல. ஆனால் ஒன்றுங்களெல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதான் என்னை கூட்டிகிட்டு போங்கப்பா. கிறிஸ்துமஸுக்கு நான் உங்க கூட இருக்கணும். கண்டிப்பா கூட்டிட்டு போறீங்க. தயவுசெய்து எங்களை மன்னிச்சிருங்க. ஒன்றும் இல்லைப்பா. அப்பாவை கூட்டிட்டு போறேன் சார். ஆமா கண்டிப்பா. நான் ஒரு 10 நாள் கழிச்சு முடிஞ்சா நான் பார்த்துக்கிறேன் ஐயா. இல்லை நான் பார்த்துக்கிறேன். இல்லை கூட்டு மாட்டேன். நான் நல்லா பார்த்துக்கிறேன். கண்டிப்பா. சரிங்க. அப்பா வீட்டுக்கு உங்களை நான் நல்லா பார்த்துக்கிறப்பா. அப்பா நான் எங்களால் ரொம்ப கஷ்டப்பட்டு மன்னிச்சிருப்பா. பரவாயில்லப்பா. சரி, எனக்கு ஒரு சின்ன ஜபம் பண்ண போல இருக்கு. ஜபம் பண்ணிட்டு போவோமா? போலாம்ப்பா. வாங்கப்பா, வீட்டுக்கா போலாம். கர்த்தாவே, இத்தனை வருஷமா நாங்கள் ஒன்றா கூடியிருந்தோம். இப்போ கொஞ்ச நாள் அனாதை ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்த்து இப்போ திருப்பி வீட்டுக்கு போகிறேனே. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கிறிஸ்துமஸுக்கு எஸ்தரு யோவான் கூடலாம் நான் இருப்பேன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ அதுக்கு கை கூடி வர்ற மாதிரி இருக்கே. ரொம்ப ஆசையாக இருக்கப்பா. நம்ம கிறிஸ்து ஆலயத்தில் ஐயர் மாதிரியான செல்வி நடத்துகிற கிறிஸ்துமஸ் ஆராதனையில் பங்கு பெறணும்னு ரொம்ப ஆசையாக காத்துட்டு இருந்தப்பா. எனக்கு கர்த்தர் உதவி செய்துட்டாரு. ஸ்தோத்திரம் ஐயா. கட்டாயம். ரொம்ப நல்லா, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் ஐயா. ரொம்ப சந்தோஷம்.
இந்த நல்ல நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். எங்களைப் போல கடினமாகவும் எங்களைப் போல அன்புள்ளவர்களாகவும் நீங்கள் இருப்பீர்கள் என்று நாம் நம்புகிறோம். இன்னுமாய் கடினப்படாதபடிக்கு பெற்றோர்களை கனப்படுத்துங்க, பெற்றோர்களை சந்தோஷப்படுத்துங்க. நாம் இனிமேல் அப்படிப்பட்ட தவறு செய்திருந்தால் அவர்களை மன்னித்து அவர்களை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அவர்களை உபசரிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். आनंदमे परमानंदमे येसु नंदने आनिलो आनंदमे येसु नंदने आनंदमे आनंदमे परमानंदमे येसु नंदने आनिलो आनंदमे येसु नंदने आनिलो
தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மதிப்புக்குரிய போதகர் ஆயரம்மா அவர்களுக்கும் சீனியர் சிட்டிசன் அவர்களுக்கும் பரிபாலன் குழு செயலர் பொருளர் மற்றும் கமிட்டி நம்பர் அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துமஸ் என்றால் என்னவென்று 2 வார்த்தை பேச விரும்புகிறேன். கிறிஸ்துமஸ் என்பது இயேசுவின் பிறப்பின் நாள். இந்த நாள் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறார்கள். கிறிஸ்துமஸ் என்றால் நிறைய காரியங்கள் என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் என்று கிறிஸ்துவ மக்கள் சிந்திக்கிறார்கள். வேதத்தில் இருக்கிற அருமையான வசனம் யோவான் 4ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லின் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இந்த வசனத்தில் சமாரியா பெண்ணின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்தோம். அந்த பெண்ணின் வாழ்வு மாற்றப்பட்டது. அந்த இடத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் அவர் அண்டையில் வந்தார்கள். அவர் சொன்ன வார்த்தை அவர் மெய்யாகவே உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசித்தார்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் பிறந்தால் அந்த குடும்பம் முழுவதும் சந்தோஷமாக கொண்டாடுவார்கள். ஒரு தேசத்தின் தலைவர் பிறந்த நாள் வந்தால் தேசமே கொண்டாடும். ஆனால் முழு உலகமே இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் என்றால் அவர் நிச்சயமாக உலகத்திற்கு சொந்தக்காரர் என்று தெரிந்து கொள்ளலாம். இங்கு பொதுவாக கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாடுகிற தேவ பிள்ளைகள் எதற்காக முக்கியத்துவம்
கொடுக்கிறார்கள் என்றால் ஆடை அலங்காரத்திற்கும் பலவிதமான உணவுப் பொருட்கள் தயாரிப்பதற்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று கொண்டாடுகிறார்கள். பலவிதமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். நான் ஒரு சிறுகதை சொல்லுகிறேன். ஒரு தந்தை தன் மகள் பிறந்த நாளுக்கு ஒரு வைர மோதிரம் பரிசாக கொடுக்க வேண்டும் என்று அந்த மோதிரத்தை ஒரு காகிதத்தில் அலங்கரித்து அந்த பெண்ணுக்கு பரிசாக கொடுக்கிறார். அந்த சிறிய பெண் பார்த்தவுடனே மிகுந்த சந்தோஷத்தோடு வேகமாய் வந்து அதை பிரித்து பார்த்து அது விலை உயர்ந்த மோதிரம் என்று அறியாமல் அது ஒரு இடத்தில் வைத்து அந்த அலங்கரித்த காகிதத்தை எடுத்து வைக்கிறார். அந்த நாள் இரவில் தன் தகப்பன் மகளிடம் கேட்டார், மகளே, உனக்கு கொடுத்த மோதிரம் எங்கே என்று கேட்டார். அந்த மகள் ஓடி போய் அலங்கரித்த காகிதத்தை காட்டினாள். அப்பொழுது இதற்குள்ளே இருந்த மோதிரம் எங்கே என்று கேட்டார். அவள் வீடு முழுவதும் தேடி கண்டுபிடித்து தன் தகப்பன் இடத்தில் கொடுத்தார். வைர மோதிரத்தை தொலைத்து விட்டு காகிதத்தை பத்திரப்படுத்தி வைத்த அந்த மகளைப் போல அநேக இன்றைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறார்கள். நம்முடைய பிதாவாகிய ஆண்டவர் சொந்த குமாரனாகிய உலகத்திற்கு பரிசாக தந்து இருக்கிறார். அவரை நாங்கள் விட்டு விடாதபடிக்கு எங்கள் உள்ளத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் இந்த உலகத்தில் பாவத்தின் கட்டுகளுக்கும் அடிமையாக இருக்கிற மக்களை விடுவிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் பிறந்தார். 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் மானது. அவர்களின் பிரதான பாவி நான். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஆண்டவர் அறியாத மக்கள் இடத்தில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்று அவர்களிடம் சொல்வது, அவர் செய்த அற்புதம் அதிசயங்கள் சொல்லுவது, கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு உணவு கொடுப்பது, வஸ்திரத்தை கொடுப்பது. கிறிஸ்துமஸ் நாம் எல்லோரும் கிறிஸ்துமஸ் நாளிலே ஆடம்பரமாக செலவு செய்து விட்டுவிட்டு இப்படிப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வது ஆண்டவருக்கு பிரியமான காரியம். அது மட்டுமல்ல, எங்களுடைய பாவங்களை மன்னிக்கப்படுவதற்கு தான் மிக பெரிய கொண்டாட்டம். அவர் எங்கள் உள்ளத்தில் அவர் வந்து வாசம் செய்வது தான் பெரிய சந்தோஷம், சமாதானம். ஆண்டவரை விசுவாசிக்கிற எவரும் நித்திய ஜீவனை பெறுவார்கள். அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்தகாரங்கள் போய்விடும், பாவத்தின் மேல் இருக்கிற ஆசை போய்விடும், எல்லா சாபங்களும் வியாதிகளும் போய்விடும். நித்திய ஜீவனை எங்களுக்கு தருவார். ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் நேசிக்கிறார். அதே போல உலகத்தில் இருக்கிற எல்லா மதத்தின் மக்களையும் நேசிக்கிறார். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு பரிசாக கொடுத்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வரப்போகிற கிறிஸ்துமஸ் நாள் மற்றும் புதிய ஆண்டு இந்த உலகத்தில் இருக்கிற மக்களும் சந்தோஷம் சமாதானத்தோடு எல்லோரும் கொண்டாடுவோம் என்று ஆண்டவர் எல்லோரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். Senior Citizen Fellowship Report.
மதிப்பிற்குரிய போதகர் அவர்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவரையும் கர்த்தருடைய இனிய நாமத்தினால் வாழ்த்தி வணங்குகிறோம். சீனியர் ஃபெலோஷிப் கூட்டங்கள் சிறப்பாக தொடர்ந்து நடைபெறவும், இன்றைய நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெறவும் ஐயமா அவர்கள் எங்களுக்கு கொடுத்து வரும் உற்சாகத்திற்கும் ஐயரம்மா அவர்களுக்கு மிகுந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளையும், எங்களுக்கு எல்லா உதவிகளையும் பாசத்தோடும் தன்னார்வத்தோடும் செய்து வருகிற அனைத்து சபை உறுப்பினர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மாதத்தில் 3வது வாரம் நமது ஆராதனை முடிந்த பின்பு சீனியர் ஃபெலோஷிப் மீட்டிங் தொடர்ந்து நடந்து வருகிறது. உற்சாகமாய் கலந்து அனைத்து சீனியர் மெம்பர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் கலந்து கொள்ளாதவர்களுக்கும் கலந்து கொண்டு சிறப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். மீட்டிங் நடைபெறும் நாட்களில் வேண்டிய எல்லா உதவிகளை உற்சாகமாக செய்து கொடுக்கிற சகோதரர் ஜிபிஎஃப் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமான தினங்களில் சுவையான ஆகாரங்களை மிக சிறப்பாக செய்து கொடுத்து மகிழ்விக்கும் சகோதரர் பிரபுதாஸ் அண்ட் அசோசியேட் அனைவருக்கும் எங்கள் அன்பின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். 3 மாதங்களுக்கு முன்பு ஒரு நாள் பிசிஎல் கேம்ப் பிக்னிக் சென்று வந்தோம். தமது நண்பர்கள் அனைவருடைய உதவிகளோடு நிறைவான மகிழ்ச்சியோடும் போய் வந்தோம். நமது சகோதரர் சாம்சன் அவர்கள் ஆத்ம ஆகாரத்தை பகிர்ந்து கொடுத்து மகிழ்ந்தார்கள். டிசிஎம் டைரக்டர் மிஸ்டர் மணி அவர்கள் எங்களுக்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் மிகவும் சிறப்பாக அமைத்து கொடுத்தார். அதற்கு வேண்டிய சுவையான ஆகாரத்தை தமது சகோதரர்கள் மிஸ்டர் ஏஎம் மோகன், மிஸ்டர் யோவான், மிஸ்டர் செல்வராஜ் அனைவருக்கும் இணைந்து மிகவும் சுவையாக செய்து கொடுத்தார்கள். போக்குவரத்துக்கான டூரிஸ்ட் வசதியை மிஸ்டர் பிரபுதாஸ் மிகவும் சிறப்பாக செய்து கொடுத்தார். எங்களுக்கு வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்ட் அனைத்தையும் சகோதரர் ஜெயக்குமார் கொண்டு வந்து எங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தார்கள். பிசிஎம் கேம்ப் பராமரிப்புக்காக சீனியர் ஃபெலோஷிப் சார்பாக ரூபாய் 5000 டொனேஷன் சகோதரர் எட்கர் சுந்தராஜ் அவர்களோடு கர்த்தர் உதவி செய்தார். சுவையான சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்தி அனைவரையும் மகிழ்ந்தார்கள். பிக்னிக் சிறப்பாக நடைபெற உதவிய அனைவருக்கும் எங்கள் மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சிகளும் மிக சிறப்பாக நடைபெற உதவியர்களுக்கும் கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது ஆண்டவருடைய பிறப்பினை கொண்டாட ஆயத்தப்படுத்துகிற அனைவரையும் சீனியர் ஃபெலோஷிப் சார்பாக மனமாக வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.